ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட எனி கேடி டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இமேஜை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணும்போது செட் அஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள், இந்த இமேஜை நான் செட் பேக்ரவுண்டாக வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் அதை எப்படி இதில் ஒரு ஆப்ஷன் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நாங்கள் இந்த கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட் அஸ் வால்பேப்பர் அப்படிங்கன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் போயிட்டு இந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சேவ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகே, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்னு போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஹைடன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. .local அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணி ஷேர் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது என்ன ஃபோல்டர் அப்படின்னா கே சர்வீசஸ் 5 அப்படிங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அதோட நேம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனூஸ் அப்படிங்கிற க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் ஓகே, இனிமேல் ஃபோல்டர் வேண்டாம், இந்த 2 ஃபோல்டர் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்களா, அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள். இந்த ஃபோல்டர் மட்டும் 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் அந்த ஃபைலை தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு செட் அஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸி. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஜஸ்ட் பேக்ரவுண்டில் அப்ளை ஆயிரும். தெரியாதவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த கேடி டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட், அதாவது எந்த கேடி நீங்கள் உபுண்டு யூசர் அல்லது வேறு ஏதாவது கேடி சம்மந்தமாக யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உபுண்டுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீனோம் தான், அதனால் அதுவே செட் அஸ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். கேடியில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இல்லை. இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.